வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கற்பூரவள்ளி இலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கிட்னிக்கல் பிரச்சனையில் ஆரம்பித்து சைனஸ் சளி பிரச்சனை வரைக்குமே கற்பூரவள்ளி இலை நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுத்து அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும். குறிப்பாக நமக்கு கற்பூரவள்ளி இலைகள் பார்த்தோம் அப்படின்னா சிறுநீரகங்களில் அதிக அளவு சிறுநீரைப்பு இருக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கக்கூடியது. அதனால் நமக்கு சிறுநீரகங்களில் அதிக அளவு சேரக்கூடிய உப்புகளை கரைத்து கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக அந்த உப்புகளை வெளியேற்றிடும். பலரது வீட்டை சுற்றி பல மூலிகை செடிகளை நம்மளுடைய தோட்டங்களில் நம்ம நட்டு வச்சிருப்போம். ஆனால் அதனுடைய மருத்துவ நன்மைகள் குறித்து நமக்கு தெரியறதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட செடிகளில் ஒன்று தான் கற்பூரவள்ளி செடியும். ஓமவள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இது மற்ற மூலிகை செடிகளை காட்டிலும் கற்பூரவள்ளி செடியானது அதிக நறுமணத்துடன் காணப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கற்பூரவள்ளி இலையானது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே மிகுந்த பயனளிக்கக்கூடியது. கற்பூரவள்ளி இலையினுடைய சாறை நம்ம எடுத்து தேன் கலந்து அறிந்து வந்தோம் அப்படின்னா அது சளி மற்றும் இருமல் தொல்லையிலிருந்து விடுபட வச்சிடும் நம்மளை. ஸோ அப்போ நமக்கு சளி பிரச்சனை, இருமல் பிரச்சனை இருக்குது, இது மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு இருக்குது அப்படின்னா குறிப்பாக அது குளிர்காலங்களில் நமக்கு ஏற்படும், மழை காலங்களில் ஏற்படும் சீதோஷ்ண நிலை மாற்றம், பருவகால தொற்று வியாதிகளாக சளி இருமல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுக்கு கற்பூரவள்ளி அந்த இலைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அது சாறு மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லைனா கற்பூரவள்ளி இலைகளை அப்படியே நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு மென்று சாப்பிடும் போது கூட சளி இருமல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம். அந்த சளி இருமல் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு முன்னாடியே கற்பூரவள்ளி இலைகளை எடுத்துக்கலாம். தோல் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு கற்பூரவள்ளி இலைகளை நம்ம பயன்படுத்தலாம். அந்த கற்பூரவள்ளி இலையினுடைய சாறு பயன்படுத்தப்படுகிறது. நமது உடலினுடைய மேற்பரப்பான தோலில் சில நுண்கிருமி தொற்றால படை, சொறி, அரிப்பு போன்றவையெல்லாம் ஏற்படுகிறது. கற்பூரவள்ளி இலைகளை சிறிது பறித்து நன்கு கசக்கி அந்த இலைகளினுடைய துளிகளை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தோல் பகுதிகளை விட்டு வந்தோம் அப்படின்னா விரைவில் நமக்கு அது குணமடைய வச்சிடும். ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் காரணமாக தோலில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த நுண்ணுயிர் தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை விலக்கி நமக்கு அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கற்பூரவள்ளி இலையினுடைய சாறு குணப்படுத்திடும். ஸோ அதனால் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த பகுதிகளில் கற்பூரவள்ளி இலையினுடைய சாறை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு கற்பூரவள்ளி இலைகளினுடைய அந்த சாறை நம்ம பயன்படுத்தலாம். சுவாச பிரச்சனைகள் மழை மற்றும் குளிர்காலங்களில் வயது பேதமின்றி அனைவருக்குமே வரும். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே வரும். சளி, ஜலதோஷம் ஏற்பட்டு மூக்கடைப்பு, மூச்சு திணறல், மூக்கில் நீர் ஒழுகுதல், தொண்டைக்கட்டு, இது மாதிரி கரகரப்பான குரல் இதெல்லாமே ஏற்படும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்தலாம். கற்பூரவள்ளி செடிகளினுடைய இலைகளை நன்றாக கசக்கி பிழிந்து அந்த சாறை நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா மூக்கடைப்பு மற்றும் சைனஸ் தொந்தரவுகள் நமக்கு நீங்கும். கற்பூரவள்ளி இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த கற்பூரவள்ளி இலையினுடைய அந்த சொட்டுகளை நம்ம தொண்டையில் படுமாறு அருந்தும் போது தொண்டைக்கட்டு, வறட்டு இருமல், சளி தொந்தரவுகள் எல்லாமே நீங்கிடும். ஸோ குறிப்பாக அந்த வறட்டு இருமலாம் நமக்கு சரியாக போயிடும். அதனால் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளான சளி, இருமல், மூச்சு திணறல் ஏற்படுவது, மூக்கடைப்பு ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் விலகுவதற்கு கற்பூரவள்ளி இலையினுடைய சாறை பயன்படுத்தலாம். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மார்பு சளி அது குணமாகிறதுக்கு கற்பூரவள்ளி இலையினுடைய சாறை மருத்துவ பரிந்துரையின்படி பயன்படுத்தணும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மார்பு சளி நீங்குவதற்கும் அடிக்கடி மூச்சு விட முடியாமல் சிரமப்படுபவர்களுக்கும் சில சமயங்களில் இது ஆஸ்துமா, காசநோயாக கூட மாற நேரிடும். ஸோ இவங்கெல்லாம் கற்பூரவள்ளி இலையும் துளசி இலையும் சம அளவு எடுத்து சுத்தம் செஞ்சு லேசாக வதக்கி சாறு எடுத்து 50 மில்லிகிராம் அளவு தினமும் காலை வேளையில் கொடுத்து வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மார்பு சளி குணமடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெத்தடில் பயன்படுத்தும் போது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவோடு இந்த கற்பூரவள்ளி இலையினுடையும் அப்புறம் துளசி இலையினுடையும் சம அளவு எடுத்து சுத்தம் பண்ணி வதக்கி 5 மில்லிகிராம் அளவு தினசரி காலை வேளையில் அதனுடைய சாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மார்பு சளி குணமடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணி கொள்வதற்கெல்லாம் நீங்கள் கற்பூரவள்ளி இலைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். சிலருக்கு சில வகையான உணவுகள் அதிக அளவிலும் அப்புறம் நேரம் கடந்து சாப்பிடும் போதும் அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஏன்னா நம்ம காலை உணவுகளை சாப்பிடாம இருப்போம், அப்புறம் நேரம் கட்டு அதிக நேரம் கழித்து பசி எடுத்ததுக்கப்புறம் கூட லேட்டாக சாப்பிடுவோம், காரசாரமான உணவுகளை சாப்பிடுவோம், அதிகமான நான்வெஜ் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்குவோம். அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போதெல்லாம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள், நெஞ்சு எரிச்சல், இந்த மாதிரி பிரச்சனைலாம் உண்டாகும். ஸோ இப்படிப்பட்ட சமயங்களில் கற்பூரவள்ளி செடியினுடைய இலை சாற்று அது உங்களுக்கு பார்த்தோம்னா சில துளிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அஜீரண கோளாறுகள் நீங்கும், நெஞ்செரிச்சல் உணர்வெல்லாம் உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். அந்த உணவு குழாய் பகுதிகள், நெஞ்சு பகுதிகளில் உங்களுக்கு எந்த எரிச்சலுமே இருக்காது. ஸோ இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை கற்பூரவள்ளி இலை சாறு சரி பண்ணிடும். சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக
பாதுகாக்கிறதுக்கு கற்பூரவள்ளி இலையை வந்து பயன்படுத்தலாம். சிறுநீரகங்கள் நமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புகள் மற்றும் இதர பொருட்களை வந்து சுத்திகரித்து அந்த கழிவுகளை சிறுநீர் வழியாக நமது உடலிருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை தான், அதாவது கழிவு நீக்க மண்டல வேலையை சிறுநீரகம் வந்து சிறப்பாக செய்யுது. கற்பூரவள்ளி செடிகளினுடைய இலைகள் வந்து சிறுநீரை அதிகம் பெருக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது சிறுநீரகங்களில் அதிக அளவு சேரக்கூடிய உப்புகளை கரைத்து சிறுநீரகங்களினுடைய நலனை வந்து நமக்கு மேம்படுத்தும். அதனால நமக்கு எந்த விதமான கிட்னி ஸ்டோன்ஸும் உருவாகாது. குறிப்பாக நமக்கு வந்து பார்த்தோம்னா கிருமி தொற்று, நுண்ணுயிர் கிருமி தொற்று சிறுநீரகங்களில் ஏற்படாது. கற்பூரவள்ளி இலை கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்து நமக்கு சரி பண்ணும். ஏன்னா கற்பூரவள்ளி இலையில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அந்த கொலஸ்ட்ராலினுடைய அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். தொடர்ந்து கற்பூரவள்ளி இலையை நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்பட்டு ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தத்தை கற்பூரவள்ளி இலை வந்து நமக்கு குறைக்கும். ஸோ கற்பூரவள்ளி இலை வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளுக்குமே மருந்தாக தான் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை நீக்கப்படுவதால் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீராக பாயும். ஸோ இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு வந்து எதுவுமே ஏற்படாது கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கொள்ளும் போது. தலையில் காணப்படக்கூடிய இந்த நரைமுடி சார்ந்த பிரச்சனை, தலைமுடி சார்ந்த பிரச்சனையை நீக்கிக் கொள்வதற்கு கற்பூரவள்ளி இலை செடியினுடைய அந்த சாறு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தலையில் காணப்படக்கூடிய நரைமுடியினை வந்து கருப்பாக மாற்றுவதற்கு கற்பூரவள்ளி இலையில் இருக்கக்கூடிய பேஸ்ட் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் காணப்படக்கூடிய பருக்களை நீக்கிறதுக்கும் பொலிவு இழந்து காணப்படக்கூடிய முகத்தை வந்து பொலிவு பெற செய்யறதுக்கும் கற்பூரவள்ளி இலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கற்பூரவள்ளி இலையை நம்ம சேர்த்து கொண்டோம் அப்படின்னாலே சருமம் உள்ளிருந்து அழகாக்கப்படும், முடி கொட்டுதல் தொடர்பான பிரச்சனைகளை நீக்கும், இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. நம்ம நலமோடு இருக்கலாம். தொடர்ந்து நீங்கள் கற்பூரவள்ளி இலையை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.